ஹலோ 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 கட்டளையிட்டார். அதன்படி சுரசேகப்பட்டவர் காசிப்பு முதல்முடி முதல் சாமத்தில் சூரபதமணியும், இரண்டாம் தரத்தில் சிங்கமுனையும், மூன்றாம் தரத்தில் ஆராயணையும், நான்காம் தரத்தில் அசமிக் என்ற பெண்களை பெற்றார்கள். அவர்களோ அருணாபுரத்து அவர்கள் அவர வரங்களை பெற்று இன்னவரை சிறைவைத்து இவர்களுக்கு எதிரில்லை என்று கர்வம் கொண்டு தேவர்களையும் இம்சைப்படுத்தி வந்திய சூரபதமன் என்றும் அரக்கனை எனது தந்தை சிவருமானிடம் கண்டுபிடிவிட சிவருமானோ நெற்றி கண்ணிலிருந்து ஆதி பெற கிளம்ப ஆதி பெறலும் அக்கினிப்பட்டவர் கரத்தில் தாங்கி வெப்பத்தில் தாங்காமல் சோதி தாங்காமல் கங்கையோட ஒப்படைக்க கங்கையப்பட்டவர் வெப்பம் தாங்காமல் கங்கையோடவும் ஒப்படைக்கப்பட்டால் இதோ அருவ உருவமாகி அநாத பிரம்மா என்ற பிரம்மம் என்ற சோதியாக முகங்கள் 6 கரங்கள் 12 ஒன்று ஒழித்தும் பக்தர்களையும் தேவர்களையும் இம்சப்படுத்தி வந்திய சூரபதமன் அரக்கனை இருகுறாக பிறந்து ஒரு செவல் கொடியாகவும் மற்றொரு மயிலாகவும் கொண்டு தேவ சனாதை பற்றமிட்டு தேவையான வளர்ந்து என்னை நாடு வரை பக்தர்களுக்கு அருள்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதோ வினகன பிரியர் இனிய மைத்தர் நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். காரணம் நியாய வரும் முன்னே மணி யோசனை வரும் முன்னே என்பது போல நாரதர் வருகிறார் முன்னே அவருடைய காலம் வருகிறது. சற்று பின்னே சந்திப்போம். ஹலோ, சிவரங்க வடையில்
வேடன் விருது நடிக்கும் எம் விஜயன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். வந்திருந்த கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடி அறிவித்த மாபெரும் கே வேலாயுதபுரம் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது ஒத்தோட்டு வகையரா பங்காளிகளுக்கும் என்ன சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நிறைந்த வணக்கம். இங்கு முருகன் அடிக்கும் அருமை சகோதரர் விஜய் அவர்களுக்கு என் சார்பாகவும் கலைக்கு சொன்ன கொண்டாடை பற்றி எனக்கும் இடம் எனக்கு பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்திய எனது அன்பு நண்பர் உடன்பெருமா சகோதரன் விருதுநகர் மாவட்டம் பூமிடா அருகே பூமிடா என்ற கிராமத்தை சேர்ந்த அன்புக்குரிய அப்பா கருப்பை அவர்களின் தவ புதல்வன் பரசுராமர் வேலன் வேடன் விருத்தனாக வளர்ந்து கொண்டிருக்கும் அன்னவர் இன்னைக்கு என்னோட அரங்கேற்றத்திற்காக தம்பி நாடகத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. அன்னவர் எனக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திய தம்பி அவர்களுக்கு என சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். பன்னிரு விழிகளிலே நாரதா வருக வருக வருக. தாங்களது வருகை நிலவரமாகட்டும். இருந்தாலும் இந்த நீங்க வந்திருப்பது கழுகாசனம் மேலும் சிறப்படைகிறது. வந்த காரணம் என்ன, எங்கெங்க சென்றீர்கள், என்னென்ன சென்றீர்கள் தாங்கள் கூறுங்கள் பார்க்கலாம். அது வந்தால் வரவேற்பது தமிழுடைய பண்பாடு. தமிழ் கடவுள் தங்களை வரவேற்க வேண்டும் அல்லவா? ஆக வரவேற்பை கொடுங்கள் பார்க்கலாம். இதோ இனிதானே சுரம் ஞானே இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, எனதெந்தை துயர்வான நவயோகியே, துயர்வான நவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே.
தரிசித்தபடி ஆசைப்பட்டு தங்களை தரிசிக்க வந்து கொண்டதே. வருகின்ற வழியிலே அருள்வான கனி ஒன்றை கண்டேன். கண்டது கனி சுதந்திர பொது மாமுனி, அதை அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுதானே இன்னைக்கு நான் வந்த பணி. நான் கண்டது கனி முருகா. நாரதரே, மறுபடியும் உங்க வேலையை ஆரம்பிச்சீங்களா? கனி ஏற்கனவே ஒரு கனி கொடுத்தீங்க. அந்த கனினால இருக்கிறது ஒரு முளை கோமண துணி. அந்த கோமண துணி இருக்குமான்னு மிச்சம் இருக்குமா? அத கொண்டு வந்தீங்கனால கோமணத்தை கட்ட வச்சீங்க. சரி, மறுபடியும் அந்த கோமணமாவது இருக்குமா? ஆமா, முதல்ல சின்ன பையனா இருந்தேன். கோமணம் கட்டுனாலும் நல்லா இருக்கும், கட்டல நல்லா இருக்கும். இப்ப வளர்ந்து பெரியவன் ஆயிட்டேன், அந்த கோமணங்கள் நல்லா இருக்கும் அல்லவா? கொண்டு வந்தீங்கனால கோமணத்தை கட்ட வச்சேன். சரி, கொண்டு வந்தீங்கனால கோமணத்தை அவுக்க வைக்க போறேன். என்ன காரணம்? ஏன்னா புத்தாடை கொடுத்த வேண்டும். அப்படியா? அதை கொண்டு வந்ததால் ஒரு வீடு கிடைத்தது, பழனி என்ற வீடு. ஏற்கனவே ஒரு வீடு கொடுத்ததுனால ஒண்ணும் பண்ண முடியல. மறுபடியும் என்று கண்டு வந்ததாலும் இன்னொரு வீடு அமைய இருக்கிறது. அப்படிங்களா? ஆமா. கணிக்கிறது சிறப்பு இருக்குதா? சிறப்பிலா கணின பாட்டுனா அது கனிவுடைய சிறப்பு சொல்லணும். இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருது நடத்திக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மேந்தர் விஜயன் அவர்களுக்கு, ஐயா உங்க பேர் என்ன? ராஜேந்திரன் மேஸ்திரி அவர்கள் இந்த பொன்னாட போற்றி நாங்குநேரியா அம்பனேவி இவரங்க மேடையில் வேடன் வேலனாக தோன்றும் அன்பு சகோதரன் விஜயன் அவர்களுக்கு KS ராஜமணிகண்டன் அவர்கள் மாணவர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடி வந்து கௌரவப்படுத்திய அம்பனேரி அன்பனேரி சேர்ந்த அண்ணா ராஜேந்திரன் அண்ணார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதோடு இன்று நான் இந்த நாடகுலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணம் நம் ஊர் அருகே நம்ம தாய் கிராமமான எம் புளியங்குளத்தை சேர்ந்த அப்பா GK சந்திரன் அவர்கள் குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்திலும் சரி, இந்த தமிழ்நாட்டிலேயே எல்லா அனைத்து சங்கங்களையும் இன்னைக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க, கலைஞர் இருக்காங்க அப்படின்னா அப்பா GK சந்திரன் அப்பாவோட மாணவர்கள் தான். அதோட அருமை தம்பி ராஜ மணிகண்டன் அவர்கள் சார்பாக குறிப்பின் சார்பாக எனக்கு பொன்னாடை கௌரவப்படுத்திய அனைத்து கலைஞர் நண்பர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அவங்களுக்கெல்லாம் அதிகமான வார்த்தையை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இந்த நாடகத்துல இருக்கும் அப்படின்னா அவங்க தான் முக்கிய காரணம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த ராஜபட்டா நிக்கிறேன் அப்படின்னா எனது அன்புக்கு பாசத்துக்கு போடுறதுக்கு முறைய எனது ஆசிரியர், இந்த ராஜபாட்டுக்கு ஆசிரியர் அப்படின்னா அப்பா ஜெயபாண்டி அப்பா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடன் இல்லாமல் முனைவர் சந்தனகுமார் அப்பா அவர்களுக்கும் ஏனைய ராஜபாட்டாக வளம் வந்து கொண்டிருக்கும் அனைத்துவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா குரு பக்தி எப்பயும் மறக்க கூடாது. அப்பா முதல்ல வந்து சந்திரப்பா தான், அவருக்கு அடுத்தபடியாக இப்ப ராஜபாட்டுக்கு அப்படின்னா என்னோட அப்பா ஜெயபாண்டி அப்பா தான், அதுக்கடுத்து சந்தனகுமார் அப்பா. இவர்களுக்கு வந்து எப்பயுமே நான் நன்றிகளுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நன்றி நிகழ்ந்த வணக்கம். இதை கதைப்படி சொல்லலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள், எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். ஏன்னா நம்ம சாமி அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாமி, துடியான தெய்வம். போன வருடத்துல நான் நடிக்கிற பொழுது நான் வேலை பிடிச்சு நடிச்சேன், இவர் கட்டையை பிடிச்சு நடிச்சாரு. இன்னைக்கு அவர் வேலை பிடிச்சு நடிக்கிறாரு, நான் கட்டையை பிடிச்சு நடிக்கிறேன். ஆமா, ஏன்னா அன்னைக்கு சொன்ன வார்த்தை, அடுத்த வருடத்துல அவர் வேலன், நான் நாரதர், அது நடந்திருக்கு. ஆமா, அதனால எல்லாம் எண்ணத்தினுடைய எண்ணம் போல வாழ்க்கை, தெய்வத்தினுடைய அருள். அதனால ஆமா, இன்னைக்கு 2 பேருக்கு என்ன விஷயம் இருக்குன்றது கனிகளுடைய பெருமையை கேட்டிருக்கீங்க. கனினா சாதாரண கிடையாது, கனிகளுடைய பெருமைகளை கூற வேண்டும். அப்படி என்றால் ஊர்கள் அப்படின்னா பங்கனிக்கு தேங்கதலி பங்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ உரித்தே முருகா மாங்கனிக்கும் தேங்கதலி மங்கனிக்குமே ஒரு பூங்கனியை கண்டு மனம் உரித்தே ஐயா செஞ்சோட்டு கடல் தீர்க்க இடம் சேர்ந்து
கல்லடா கர்ணா வந்தவள் கல்லடா உள்ளத்தில் நல்ல உள்ளோ உரையார் என்பது வல்லவள் வகுத்தவளா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா பங்கடிக்கும் சேர்ந்தரடி பங்கடிக்கும் ஏறெடுக்கும் பொங்கனியை கண்டு மனம் ஒழித்தேன் நான் கணித்தேன் சிறப்பு. நாரதரே, கனி அப்படின்னா என்ன செய்யும்? அணைக்கணும் அப்படின்றீங்க. கனிகள் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கனியா? ஆமாங்க. எத்தனையோ கனிகள்லாம் இருக்குது. சரிங்க. ஆப்பிள் இருக்கு, மாதுளை இருக்கு, கொய்யாப்பழம் இருக்குது, சரி, சப்போட்டா இருக்கு, எத்தனையோ கனிகளா இருக்குது. அதை விட்டு அணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆக இது அணைக்கக்கூடிய கனி, அணைக்கணும். அணைக்கிற அழைப்புல காலம் கூட உங்களையே நினைக்கணும். சரி. ஆமா, அதான் சாதாரண கனி கிடையாது. அது கனி பெருமையான கனி. அந்த கனியினுடைய மகத்துவத்தை நீங்க வேற சாக்கியத்தை கேளுங்க பார்க்கலாம். சாக்கியம் என்ன முனியே, சாக்கியம் என்ன முனியே, சாக்கியம் என்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட சாக்கியம் என்ன முனியே, முனியே சுமை தரும் போல் கனியே, சுமை தரும் கனியே, நோக்கும் பொழுது உள்ளங்களுக்கெல்லாம் சுமை தரும் கனியே, கனியே, கனியே. நாரதரே, கனின்னா சுவைக்குன்னு சொல்றீங்க. ஐசுவை அப்படின்னது நுகர்தல், சுவைத்தல், பார்த்தல், நுகர்தல், கேட்டல் அப்படின்னு இருக்குது. சரி. அப்ப கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாவால் நுகரலாம், நாசியால் நுகரலாம், உள்ளத்தால் நினைக்கலாம். நினைக்கலாம். ஆமா. அப்ப ஐவங்களுக்கும் சிறப்பான கனியோ சுவையக்கூடிய அந்த கனி. அப்படி அந்த கனினா வேற என்ன சிறப்பு? ஆயப்பெருவிட கனியை எதுவுமே பச்சிகள் பச்சைகள் கண்டா பச்சிகள் கண்டா பச்சைகள் கண்டாடில் நேரலை பற்றி பத்திராசோதரி பச்சிகள் கண்டால் பலந்தோடும் ஆகையால் பச்சமோடாடே கல்வி. நாரதரே, பச்சைகள் எதுக்காக பறந்து ஓடணும்? மனம் வாக்கு தாயம் என்று சொல்லக்கூடிய எனக்கு எட்டாவது உயரத்தில் இருக்கிறது. எட்டாவது உயரத்தில் என்ன? எட்டாத கொம்பி பிரிக்க மக்கானி எப்படி கொய்திடலாம் நாரதரே, எட்டாத கொம்பி பிரிக்க மக்கானி எப்படி கொய்திடலாம் நாரதரே, நாரதரே எட்டும் கழிக்கிறேன் பொங்குண்டதை பற்றி எட்டும் அடிக்கிறேன் பொங்குண்டதை பற்றி எட்டும் கழிக்கிறேன் பொங்குண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம், ஏறி பறித்திடலாம், பறித்திடலாம், பறித்திடலாம். நாரதரே, ஏறி பறிக்கலாம் அப்படின்னா கனி என்ன வாத கனி? அது 8 மணிக்கு எனக்கு கொம்பு உண்டு. கொம்பு உண்டு. ஆமாங்க. அப்போ கொம்பு அப்படின்னா அது என்ன செய்யலாம்? அந்த கொம்பு குத்துமா என்ன செய்யும்? ஆக கண்டு வந்தது கனியா இருந்தா தானே. அப்புறம் கண்டு வந்தது கனிகள்ல கன்னி. முருகா, மறுபடியும் கன்னியா? ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. நீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். ஆக அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற மூலவழிக்கு வர கொடுத்தீங்கல்ல, சாமா அமுதவள்ளியை தெய்வயார் என்ற பேரோடு நாங்கெல்லாம் சேர்ந்து பரிசா கொடுத்துட்டோம். ஆமா. பார்த்த இளையவள வள்ளியத்தான் பாட்டு வந்தேன். வள்ளி அத்தா மாத்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. அப்படியா? ஆமா. நம்ம என்ன செய்யணும்? ஆக தாங்கள் சென்று மனவழிக்க வேண்டும். அப்ப எனக்கு கல்யாணம். ஆமா. இப்படி செல்லட்டுமா? இப்படியே செல்லாமல்
வேடுவ குலத்தை பிறந்த காரணத்தினாலே சரி. நாங்கள் வேடனாக சென்று அந்த வரை வாதிட்டு கடுமையாக ஆச்சர வேண்டும். வேடனா போகணும். வரும்பொழுது நீங்க என்ன கல்யாணத்துக்கு என்ன வருவீங்க, எப்படி வருவீங்க, என்ன கொண்டு வருவீங்க? ஆக வருகின்ற பொழுது கையில 2 மாலை, நாவில பாமாலை, 3 மாலையோட தங்களை திருமணத்துக்கு வந்துடுவேன். அப்படியா? நீங்க 3 தருவீங்க. எல்லாமே இந்த 3ல தான் நிக்குது. 3ல ஆரம்பிச்சு எங்க நிக்குதுன்னே சொல்ல முடியாது. 3 பத்தி மட்டும் நீங்க பேச. ஆமா, 3 பத்தியே பேச முடியல. அப்ப அந்த மாதிரி நீங்க 3 காரணத்தினாலே உங்களுக்கு நீ 3 கொடுக்குறீங்களா? நான் பதிலுக்கு 6 தரேன். ஐயா 3 வேணாம் 6. ஆமா ஆமா நாரதரே, என்ன காரணம் அப்படின்னு இல்ல, சரிங்க. சரணபவ அப்படின்னு ஒரு 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரம். இங்க கல்யாணத்துக்காக வேலையை சந்திக்கிறேன். சரி. இங்க பாருங்க, சென்று வருகிறேன். சரி, எனக்கு போய் கல்யாணம். ஆமா. எல்லாரும் கல்யாணத்துக்கு இருந்துட்டு அர்ச்சனை திருவிட்டு கல்யாணம். சாப்பிட்டு எனக்கு கல்யாணம். இப்ப சென்று வரவா? சரி போயிட்டு வாங்க. ஆமா. ஏழமக வீட்டுக்குள்ள இளம்புறையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, வாங்கடியும் பூமுகத்தில் நீர்வழிய கூடாதா, பத்து புட்டா பித்தமனோ தங்காதா, கண்மணி கண்ணுறங்கு அதுக்கு பக்கம் அத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச என்ன நம்பி இருக்குது மண்ண, நானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கேளம்மா, அதுக்கு பக்கம் அத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன எது நம்பி இருக்குது மண்ண, நானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கேளம்மா. ஆண்டவரும் நாடும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டி இருக்கு, நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டி இருக்குது. அதனாலை வாங்க மரபுக்காக இன்று நம்மை சுமக்குது, ஆலை வாங்க மரபுக்காக இன்று நம்மை சுமக்குது. அதுக்கு பத்தா ஆத்து துறக்க ஊத்துக்கு பத்தா ஆறு வச்சதென்ன இது நம்பி இருக்குது மண்ண, ஆளாலே மறந்த மரம் பாரமா, அது தாயாரு தந்தை யாரு கிளம்பா. வாலிபத்தின் கடனு தீர்க்க தாய் ஒண்ணு அப்பேன் தந்தா, தாய் போட்ட கடனு தீர்க்க தாயா என்ன பெற்று கொண்டா, வாலிபத்தின் கடனை தீர்க்க தாடி ஒண்ணு அப்பேன் தந்தான், தாடிப்பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று புட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டி இருக்குது, நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டி இருக்குது. நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே, ஏட்டில் இல்லாதது கதைதான், யாரும் சொல்லாதது கேள்விதான்.
சாமி ஏதடிதான் வாழ்க்கையில் தாங்காதோடி சோதனையே சோதனை அருந்தோ தானுறந்த ஆறுகடல் நீருறந்த தீரந்தோ தானுறங்க திருவான தாவுறங்க நான் உறங்க வழி இல்லையே ராஜா அதிகத்து கிடக்கிருந்தோ ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையை மட்டத்தில ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையை மட்டத்தில ஆசையை நெஞ்சில வச்சு போட்டா சோதனை கொஞ்சம் பிழ நெடியவும் போட்டு வைப்பா நெடிக்கடா பாத்தினப்பா நெடியவும் தாண்டி போட்ட அந்த வேதனையில் சிக்க வைப்பா ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கை மட்டத்தில துணைய மாட புறா எப்பாளி தோடி புறா என்னிடத்திலே சேருமா நிறமாட்டி ஒருக்குள்ள நீ இருந்தோ உள்ளத்தில நினைப்பொருந்தோ தெய்வத்தி நீ இப்படி நானும் இப்படியானோ துணைய மாட புறா எப்பாளி தோடி புறா என்னிடத்திலே சேருமா நிறமாட்டி என்னோருடைய வாழ்க்கையில் பொம்பள உண்டு என்னுடைய வாழ்க்கையில் பொம்பள உண்டு அவ காதலியா பொம்பளை சொல்ல பாட்டு வந்துருக்கு அவ காதலியா எங்க நாயகியா எங்க காதலியா ரெண்டு கட்ட பாரகியா உங்களை நல்ல கருப்பு ஆட ஆரம்பிச்சிருவாமா உங்களை அப்படி ஆடுவாப்ல இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பளித்த கூடக்கூடம் என்ற வேலாயுதபுரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அதோடு ஒத்துவிட்ட பங்காளிகள் அனைவருக்கும் நாடகத்திலே சிறப்பாக வேலன் வேடன் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மகன் விஜயன் அவர்களுக்கும் எனக்கும் நல்லாசி கொடுத்து வரவேற்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நாடக ரசிக பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கத்தையும் அன்போடு தெரியப்படுவது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். பாசம் உள்ள சாமி என் தகப்ப சாமி உங்க கதைய நான் சொன்னா உருசனை கேட்கும் சுத்தி வரும் பூமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஏதும் இல்ல அப்பாவும் மனசுக்கு ஆகாச நேகர் இல்ல ஆகாச நேகர் இல்ல பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி என் தகப்ப சாமி காடு கலனி இல்ல கையளவும் நிலமில்ல மனசு உடந்து நீ மருகி அழுதலில்லை குந்தனை எதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல பஞ்சத்தில் உன்னுடைய பவச குறைய எழுத்தனி நாம் படிக்க என் கடப்பணி சுமந்த என் தலைக்கு மகுடைய சந்தித்தப்பி நீ சுமந்த எழுத்தனி நாம் படிக்க என் கடப்பணி சுமந்த என் தலைக்கு மகுடைய சந்தித்தப்பி நீ சுமந்த நெத்தி வெக நீ சிந்தி நெத்தி வெக நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி நெத்தி வெக நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி நீ பட்ட வழிய சொன்னா நீ பட்ட வழிய சொன்னா நெஞ்சம் படருதையா நெஞ்சு குடி வேறுதையா பாதமுள்ள சாமி எந்தகப்ப சாமி எந்தகப்ப சாமி
மேச்ச ராசாவனாவதர ராப்பகல நீ ஓரச்ச பட்டங்கள் நாம் படிக்க பட்டினிய நீ கிடந்த ஒவ்வொருவனாவதர கொடுத்தங்க நீ கொடுத்த சிந்திக்க சொல்லி தந்த ஆசனி இருந்த சீமந்த விளக்கு போல நான் படிக்க நீ அறிந்த அப்பாடி அடிச்சாடி அப்பாடி அடிச்சாடி அத்தனை ஏறி படி அப்பாடி அடிச்சாடி அத்தனை ஏறி படி உன்னோட தியாகம் சொன்னா உன்னோட தியாகம் சொன்னா உள்ளம் படருதையா உள் மனசு வேகுதையா பாசமுள்ள சாதி என் தகப்பன் சாதி உன் கதையை நான் சொன்னா ஒரு சனை கேட்கும் சுத்தி வரும் பூமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்லை உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஏதும் இல்லை அப்பாவும் மனசுக்கு ஆகாச மேகரில்லை ஆகாச மேகரில்லை ஆகாச மேகரில்லை பாசமுள்ள சுவாமி எந்த கப்ப சுவாமி எந்த கப்ப சுவாமி எந்த கப்ப சுவாமி எந்த கப்ப சுவாமி வாங்கடா வாங்கடா 7 8 நாளாச்சு ஏ மாமா தலைக்கார மாமா என்ன மிருக தம்பி என்ன